ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதை பீலையாம் தன்னுடைய நிமித்தம் போகிற இடத்தில் கண்டுபிடித்தான். தேவன் இஸ்ரவேல் மேல் பிரியமாக இருக்கிறார். அதை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். இதை நம்ம சுருக்கமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம் மேல் ஆண்டவர் பிரியமாயிருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது அவர் உலாவுவதற்கு, அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் வீடுகளிலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் சரி, எல்லா இடங்களிலேயும் அவருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது. நான் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேச போயிருந்தேன். அங்கே ஆவியானவர் சில காரியங்களை மிக அழகாக தெளிவாக பேசினார். அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்து போன ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் உள்ள ஜனங்கள் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமையே என்று மிக நேசத்தோடு அழைக்கிறார். அதுதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு காரணம். நம்மையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக பார்க்கிறார். நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம் முகத்தை நாம் ஜெபங்களில் நாம் காண்பிக்கும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுவார், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள், என் பிரியமே என்று நம்மை பார்த்து மிக நேசத்தோடு அழைக்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அதைத்தான் அந்த பீலையாம் பார்க்கிறார். இஸ்ரவேலுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதை அவன் உணர்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தையா நீ சபிக்க சொல்லுகிறாய்? எவ்வளவு அழகாய் வாசம் பண்ணுகிறார்கள், என்னை எவ்வளவு அழகாய் நேசிக்கிறார்கள், என்னை எவ்வளவு அழகாய் பின்பற்றுகிறார்கள், என்னை எவ்வளவு அழகாய் ஆராதிக்கிறார்கள். இந்த அழகை கர்த்தர் காண்கிறார். உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் முக அழகல்ல கர்த்தர் விரும்புகிறது, உங்கள் குரல் வளத்தை அல்ல கர்த்தர் விரும்புகிறது, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு மிகவும் பிரியமானது. எப்படி ஜெபிக்க வேண்டும்? நீண்ட ஜெபம் அல்ல, நீண்ட நெடிய ஜெபங்களை செய்வதை ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இங்கிலாந்து தேசத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், பாஸ்டர் மோகன் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய சபையினுடைய போதகர், அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் நான் இந்த காரியத்தை நான் சொல்லி வருகிறேன் என்று. அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் இந்த இங்கிலாந்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன், ஜிம் என்கிற ஒரு மனிதன். அவன் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவன். அடிக்கடி காலையில் போகும்பொழுது 7:50 போய் ஆலயத்தில் நின்று சொல்லுவார், ஜீசஸ், ஐ எம் ஜிம், கேம் டு see you. இயேசுவே, நான் ஜிம் வந்திருக்கிறேன் உம்மை பார்க்க. அவ்வளோதான், ஐ எம் ஜிம், அவ்வளோதான், போயிடுவான். இதான் டெய்லி முழங்கால் படிடுவான், சொல்லுவான், அவன் போயிடுவான். இப்படி ஒரு நாள் அவன் போகும் பொழுது அன்ற மாலை அவனுக்கு ஒரு விபத்து. நிலக்கரி சுரங்கத்தில் விபத்தில் அவனுடைய கால் பாதிக்கப்பட்டது, முறிந்து விட்டது. அவனை அங்கே அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டார்கள். இப்பொழுது அவன் கால் தொங்க விடப்பட்டிருக்கிறது. உடைந்த காலை அவர்கள் தொங்க விட்டிருக்கிறார்கள். அந்த மாவு கட்டெல்லாம் போட்டு காலை 7 மணி ஆனோடனே அவனுக்கு ஞாபகம், வேலைக்கு கிளம்ப வேண்டும், நம்ம ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று. 7:30 ஆனது, 7:45 ஆனது. இவன் 7:50 ஆலயத்துக்குள்ளே போய் அவன் சொல்லுவான். அந்த நேரத்தில் அவனுடைய மனம் பதைக்கிறது, நான் கர்த்தரை பார்க்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை என்று. அந்த சமயம் அவனுடைய கதவு தட்டப்பட்டது. இவன் யார் என்று பார்த்து அப்படி பார்க்கும் பொழுது பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஒருவர் உள்ளே வருகிறார். அவர் இவன் அருகில் வந்து சொல்லுகிறார், ஜிம், நான் இயேசு வந்திருக்கிறேன் உன்னை பார்க்க. ஹவ் கிரேட் ப்ரேயர் இட் இஸ். அது எவ்வளவு பெரிய மேன்மையான ஜெபம் அது, உணர்ந்து பாருங்கள்.
நம்ம ஆண்டவரிடத்தில் போகிறோம், இப்படி அப்படி என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை அசைக்கிறது. இன்றைக்கும் உலகம் முழுவதும் அந்த ஜிம்மை பற்றி பேசாதவர்கள் இல்லை. அவன் இன்னொரு காரியத்தையும் செய்திருக்கிறான். ஜிம் இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாகவும் இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் ஒரு ஆலயத்தில் அமர்ந்திருந்த பொழுது, கூட்டத்தில் அமர்ந்திருந்த பொழுது, போதகர்கள் எல்லாம் எழும்பி ஜெபிக்கிறார்கள். ஒரு ஜெபக்கூட்டம் அது. அப்பொழுது அந்த போதகர், இவன் அருகில் இருந்த போதகரிடத்து, நானும் ஒரு ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், வெயிட் பண்ணுப்பா, போதகர் பெரியவர்களாக இருக்கிறார்கள், ஜெபித்து முடிக்கட்டும், அதற்கு பின்பு வாய்ப்பு இருந்தால் உனக்கு தருகிறோம். அப்பொழுது எல்லா போதகர்களும் ஜெபம் பண்ணி விட்டார்கள். அந்த நேரத்தில் இவர் அருகில் இருந்த போதகர் சொல்லுகிறார், ஜிம், இப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் எழும்பினான். அவர் சொன்னான், நான் ஜிம் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கள். அவ்வளவுதான், உட்கார்ந்து விட்டார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் ஜிம் வந்திருக்கிறேன் என்று அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த இடம் முழுவதும் இருந்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆவியானவர் அவர்களை நிரப்ப ஆரம்பித்து விட்டார். தேவ பிரசன்னம் அவர்களை மூட ஆரம்பித்தது. அவன் சொன்னான், இவர்களை ஆசீர்வதியும். எத்தனையோ போதகர்கள் ஜெபித்தார்கள். அதற்கெல்லாம் கிடைக்காத பதில் இந்த ஒரு சின்ன ஜெபத்திற்கு கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்தில், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை தேடுகிறேன். நீங்கள் காலையில் எழும்பி, ஏசப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன், லவ் யூ லார்ட் சொல்லி பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதுதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்ட காரியம். உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரியம் வரும், மேன்மை வரும். கர்த்தர் உங்களை நிச்சயம் காத்து வழி நடத்துவார். ஆமேன்.